ஹிந்தி திணிப்பும் கிடையாது, உப்புமா திணிப்பும் கிடையாது. இந்த திணிக்கிறான் திணிக்கலன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? இப்போ இந்த பாண்டி பஜார்ல இருக்கும், இங்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் ஈஸ்டர்ன் இந்தியன்ஸ். அவங்களுக்குலாம் ஹிந்தி தான் தெரியும். இவனுக்கிட்ட நீங்க வேலை வாங்கினா கூட ஹிந்தி தெரிஞ்சாதான் நீங்க பணம் அவனுக்கு வேலை வாங்க முடியும். ஸோ ஹிந்தி வந்து திணிக்கிறேன்னு சொல்லலாம். அவன் வந்து நீங்க வந்து இங்க பொழைக்கிறான்றீங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்ம டெவலப்டா இருக்கோம், வந்து பொழைக்கிறான், சந்தோஷம். அந்த லாங்குவேஜை நீங்க எப்படி எதிர்க்கலாம்? 4 லாங்குவேஜ் கத்துக்கிறது தப்பு கிடையாது. ஒரு 10 லாங்குவேஜ் தெரிஞ்சா ஒரு பெரிய விஷயம். பிடிச்சிருந்தா கத்துக்கங்க, இல்லையா வேணாம். ஜஸ்ட் இக்னோர். ஆனால் உங்களுக்கு படிக்கணும்னு சொல்லல, படிக்காதன்னு சொல்லல. வாட் எவர் இட் இஸ், யூ ஜஸ்ட் லைக், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ பண்ணுங்க. ஸோ திணிக்கிறது அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம்? சரி, அவங்களுக்கு எதுக்கு லான்சர் காரும் பென்ஸ் கார்லையும் போறாங்க? அந்த அம்பாசிடர் காரை வாங்கி ஓட்ட மூடிட்டாங்க அந்த கம்பெனியை, புரியுதா? அந்த ஃபியட் கார் அதையும் மூடிட்டாங்க, இப்போ ரீ ஓப்பன் ஆயிருக்கு. எல்லாம் ஒரு மாருதி கார்ல போனது, அவனுங்க பென்ஸ் கார்ல போறானுங்க, லான்சர் கார்ல போறானுங்க, வந்து இம்போர்ட்டட் கார்ல வந்து சிஎம் போறாரு. ஸோ அவருக்கு தேவைன்னதானே பண்றாரு. அப்போ என்னோட தேவையை நான் தான் டிசைட் பண்ணணும், அவர் டிசைட் பண்ணணும். அவருக்கு ரூலிங் என்ன பண்ணணுமோ அதை மாத்திரம் அவர் பண்ணா போதும். தேவையில்லாததெல்லாம் அவர் பண்றது தப்பு. இதை போயிட்டு அவங்க ஒரு மசூதிலையோ இல்லை ஒரு சர்ச்சில் பேச வேண்டியதுன்னு. சர்ச்சில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, மசூதியில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, சர்ச்சில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க நினைப்பீங்க இங்கிலீஷும் வெறும் தமிழும் சொல்றாங்கன்ட்டு. அவங்க வந்து ஹீப்ரூ யூஸ் பண்றாங்க, தெரியுமா உங்களுக்கு? மசூதியில வந்து உங்களுக்கு அரபியும் அண்ட் அதுவும் பேசுறாங்க. ஸோ வந்து தமிழ்னு சொல்லிட்டு பேசுறான். அவனா அது ஒரு முஸ்லீம் தமிழ்ல பேர் வச்சிருக்கானா? அப்புறம் எதுக்கு அவங்க தமிழை பத்தி பேசுறானுங்க? ரிலீஜியஸை பத்தி நான் அடுத்த ரிலீஜியஸை பேசினா தப்பு, ஏன் ரிலீஜியஸை நீ பேசினா தப்பு, நான் விட மாட்டேன். நீ யார் சொல்றதுக்கு? உன் முதுக முதல்ல நீ பாரு. உன் வீட்டுல எவனுக்கா ஹிந்தி தெரியாம இருக்கா? உன் ஃபேமிலியில யாரா ஹிந்தி படிக்காம இருக்காங்களா? நீ எதுக்கு ஹிந்தி ஸ்கூல்ஸ் நடத்துற, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் நடத்துற? உனக்கு இன்னி வரைக்கும் ஒரு ஸ்கூல்ஸை கொண்டு வர மாட்டேங்கிற. சரி, என்கிட்ட காசு இருக்கு, நம்ம ஸ்கூல்ல படிச்சு போடுறோம், பிரைவேட்ல, இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிற பசங்க அவங்க வந்து லாங்குவேஜ் படிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நேர் அவங்க முன்னுக்கே வரக்கூடாது. அப்போ உனக்கு 200 ரூபா பாய்ஸ் வேணும், 200 ருபீஸ் போஸ்டர் பாய்ஸ்க்காக கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கணும். அவன் வந்து நீ விற்கிற லிக்கரை குடிச்சிட்டு, நீ கொடுக்குற 200 ரூபாயில அந்த சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு போனால் அந்த தலைமுறையாக நல்லா இருக்கக்கூடாது. உன்னோட சாராய பிஸ்னஸ் நல்லா இருக்கணும். ஏன்னா அவன் படிச்சுட்டா நல்லா வந்து கேள்வி கேட்டுட்டுவானா. ஸோ அவன் எந்த லாங்குவேஜும் படிக்கக்கூடாது. அதுக்கு தான் தமிழ் வேணும்னு. உனக்கு அந்த 200 பாய்ஸும் வந்து உனக்கு அந்த கார்பரேஷன் ஸ்கூல் பசங்களை தான் கொண்டு வர. அவனுக்கு போஸ்டர் ஓட்டணும், உனக்கு கூவணும், அவங்க அடிமையாவே இருக்கணும், மேலேயே வரக்கூடாது, உனக்கு ஓட்டு போடணும். இதுக்காக அதான் படிச்சு வந்தா மேலே வந்தா உனக்கு கேள்வி கேட்டுருவாங்க. நீங்க நவோதயா ஸ்கூல்ஸ் கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு வந்து எஜுகேஷன் லெவல் நல்லா போயிருக்கும். நம்ம பசங்க, தமிழ்நாடு பசங்க பிரில்லியன்ட், வசதி இல்லை, படிக்க முடியல. நீ அன்னைக்கு அந்த நவோதயா கொண்டு வந்தா இன்னைக்கு எல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், 10 பைசா செலவு பண்ண வேணாம். அப்பங்காரன் வந்து புள்ளைய பத்துட்டோமே படிக்க வைக்க முடியலன்றான். இன்னைக்கு உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் எஜுகேஷன், ஹெல்த். நீ உனக்கு உடம்புக்கு வந்தது வச்சுக்கோ, செத்த உன்னோட பேங்க் பேலன்ஸ் காலி ஆயிடும், உன்னோட இன்சூரன்ஸ் காலி ஆயிடும், உன்னோட சொத்தை வைத்துட்டு மேலே போய் சேர்ந்துருவேன், உன் குடும்பம் தெருவுக்கு வந்துடும். எஜுகேஷனும் அதே தான். இன்னைக்கு ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு 80,000 ரூபா ஃபீஸு. ஒரு காலேஜ் படிக்கிறவனுக்கு அதே ஃபீஸ் தான் வருது. இந்த லெவலில் தான் இந்த லட்சணத்துலாம் கவர்மெண்ட்டே இருக்குது. என்ன பண்ணலாம்? அப்போ வந்து பிஎன்சி ஏன் கொண்டு வரக்கூடாது? என்ன தப்பு? ஏன் இந்த கேந்திர வித்யாவில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது? ஏன் நவோதயா ஸ்கூல்ஸை கொண்டு வரக்கூடாது? தப்பு தானே? அப்போ உங்கள் வீட்டு குழந்தைங்க நல்லா நீங்கள் திருடி சேர்த்து வச்சுப்பீங்க, லட்சம் கோடியாக வச்சுருப்பீங்க. ஊரெல்லாம் ஐஸ் ஏதோ இந்த ரோடெல்லாம் போடுவீங்க, எடுப்பீங்க, திருப்பி போடுவீங்க, கணக்கு காட்டுவீங்க, எடுத்துகிட்டு போவீங்க. நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்சன். எனக்கு என்னெல்லாம் என் பேரை சொல்லிட்டீங்க, ஏமா எனக்கு 4 லட்ச ரூபா கடன் இருக்கு இன்னைக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? அப்போ நீங்கள் ப்ரெஸ்லேருந்து வந்து கேள்வி கேட்குறீங்களே, நீங்கள் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு இந்தியனுக்கு ஒரு தமிழ்நாட்டு ஒவ்வொருத்தன் தலையிலையும் 4 லட்ச ரூபா கடன் இருக்கு. அது தெரியுமா? எக்கனாமிக்கா 4 லட்ச ரூபா கடன் வச்சு 8 லட்ச ரூபா கடன் ஆக்கி வச்சிருக்கேன். இந்த 4 வருஷத்துல 4 லட்ச ரூபா கடன் நீ வாங்கியிருக்க. இது எந்த விதத்துல இல்லை? என்ன கேட்டு கடன் வாங்கினியா, இல்லை எனக்கு கொடுத்தியா? சப்போஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஹிந்தி வந்து கட்டாயம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அது தேவையில்லாது தான். ஏன்னா அது அரசியல் இதுவா அவங்க வந்து செய்யறாங்க. அது தேவையில்லாது. நம்ம அரசியல், அதாவது அவங்க எப்படியாச்சும் இந்தியை வந்து திணிச்சு கலாச்சாரத்தை சேஞ்ச் பண்ண பாக்குறாங்க. அது தேவையில்லாது தான். உங்களுக்கே தெரியும், இங்கே இப்போ சென்னையிலும் இல்லை, எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வட மாநிலத்துக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ அது நாளை பண்ணி எப்படி இருக்குன்னா, ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லையோ அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். ஏன்னா அவங்க தமிழ் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து அவங்ககிட்ட பானிபூரி கடைக்கே போகிறோம், ஏக் பிளேட் பானிபூரி நம்ம சொல்கிறோம். ஒரு பிளேட் பானிபூரி சொன்ன காரம் போய் இப்போ ஏக் பிளேட் பானிபூரி வரைக்கும் நம்ம ஹிந்தி அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு இப்படி போயிட்டு இருக்கோம். இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டா இந்தியாவில் வந்து நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கவங்க வேலை இல்லாமல் தான் இங்கே வராங்க.
ஸோ அப்போ நம்ம கற்றுக்கிட்டு நம்ம அங்கே என்ன பண்ண போகிறோம் அவசியம் இல்லை. ஸோ நார்மலாக ஜென்ரலாக இருக்கிறதுக்கு இங்கிலீஷ் போதுமானதான். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழை நல்லபடியாக கற்றுக் கொடுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு ஆனாவனாலேருந்து இக்கிங்கிச்சு வரைக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தெரியவே மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிறீங்க ஸ்கூல் வரைக்கும் தான் தமிழ் கற்றுக் கொடுக்குறாங்க, ரைட். ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்துருச்சு. ஸோ கவர்மெண்ட் காலேஜை விட்டுங்க, மேக்ஸிமம் எல்லாருமே ப்ரைவேட் காலேஜ் தான் போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வரதான் செய்யுது. ஹிந்தி இல்லாமல் இல்லை, இது இருக்க தான் செய்யுது. ரொம்ப வருஷமே இருக்கிற பிரச்சனை. இது இப்போ கொண்டு வந்து இதை திருப்பி வந்து ஒரு பிரச்சனையாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம ஸ்டேட்ல இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லா ஸ்டேட்லையுமே போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு கூட ஒரு இஷ்யூ வந்துச்சு. மகாராஷ்டிராவில் மராட்டியா பேசணும்னு சொன்னதுக்கு நான் ஏன் மராத்தியா பேசணும், ஹிந்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கற்றுக்கிறது அவங்களோட விருப்பங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களை கற்றுக்கணுமா, தனியாக டியூஷன் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவங்களுக்கு போட்டு கற்றுக்கணும். நீ வந்து ஒரு மாதிரி திணிக்கிறதா வந்து ஒரு மாதிரி ரொம்ப, ஏற்கனவே நாங்கள் 2 சப்ஜெக்ட் படிக்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் உண்மையை சொல்ல போனால். இல்லை ஏக் தோ தீச்சா பான்ஸ்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு மேலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ மும்மொழி கொள்கையை வந்து எப்படியே வந்து ட்ராப் டவுன் பண்ணிட்டு ஏற்கனவே இருந்தமே போச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் என்ன கேட்குறேன், இப்போ இங்கேயே ஹிந்தி வந்து மும்மொழி கொள்கைகளை கண்டிப்பாக சேர்க்குறீங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பஞ்சாப்ல இருக்கட்டும், ராஜஸ்தானில் இருக்கட்டும், அங்கேருந்து எல்லாருமே இங்கே வராங்க. அங்கே தமிழ் வந்து கட்டாய மொழியை அங்கே வைக்க சொல்லுங்கள். அங்கே தமிழ் மொழியை கட்டாய மொழியை வைக்கிறீங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஹிந்தி மொழியை கட்டாய மொழியை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஒருத்தவங்களோட ஒரு மொழி லாங்குவேஜ் அழிச்சிட்டு நீ ஹிந்தி மட்டும் திணிக்க வேணாம்னு சொல்கிறேன். இப்போ உங்களோட ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கிற இடத்துல நீங்கள் ஹிந்தி மட்டும் தான் கற்றுக் கொடுக்குறீங்க. ஏன் அங்கே நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும்னு சொல்லி போடுங்க பார்ப்போம். அவங்க எப்படி சும்மா இருப்பாங்களா, இந்நேரம் போராட்டம் வெடிக்கும். ஸோ அப்போ நம்ம மட்டும் நீ இழிச்ச வாங்களா? ஸோ தேவையில்லை, அவ்வளோதான். இப்போ சமஸ்கிருதம் எடுக்கணும், சமஸ்கிருதமும் இருக்கக்கூடாது. சமஸ்கிருதம் இருந்ததுன்னா அதனால தான் பிராமின்ஸுங்க வந்து அதிகமாக பெருகிறாங்க. நம்ம யாரும் தமிழாலோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ யாரும் சமஸ்கிருதம் பேசுறது கிடையாது. முக்கால்வாசி பிராமினும் பாருங்க, அவங்க வீட்டில் எல்லாமே சமஸ்கிருதம் இருக்கும். அதனால என்னோட கருத்து என்னன்னா, சமஸ்கிருதம் இருக்கக்கூடாது, ஹிந்தி வரக்கூடாது. ஹிந்தி வரதை நாங்கள் ஒழிக்கிறோம். ஹிந்தி திணிப்பு நமக்கு தேவையில்லாத விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேவைன்றவங்க படிக்கலாம். பாம்பேல வேலை பார்க்குறாங்க, டெல்லிக்கு வேலை இருக்கு, இது விஷயமா போறவங்களுக்கு தேவைப்படும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இந்தியை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து சேர்த்துட்டாங்க. இங்கே வந்து திணிக்க பார்க்குறாங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி ஒன்றும் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹிந்தி வந்து எதுக்கு தேவை? நீங்கள் வந்து சொன்ன ஹிந்தி வந்து எந்த அதாவது எந்த ஸ்டேட்டோட அதை வந்து ஒத்து போகாத லாங்குவேஜ். இவங்க சொல்லுது என்ன, ஹிந்தி வந்து படித்தா உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும்ட்டு. ஹிந்தி படித்தவன் தான் இங்கே பார்த்தீங்கன்னா பானிபூரி வந்து விற்கிறான், இங்கே வந்து கட்டட வேலை செய்யறானுங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தி வந்து படித்தவன் தான். ஸோ ஹிந்தி தேவையில்லை. நீங்கள் வந்து அதாவது நீங்கள் ஹிந்தி ஒரு வந்து எந்த ஸ்டேட்டோடைய லாங்குவேஜும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சமஸ்கிருதம் பார்த்தீங்கன்னா கோயிலில் மட்டும் தான் பூஜை பண்ணுறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா தேவையில்ல தான் நான் வந்து சொல்லுவேன். அழகாக தமிழ்லேயே பண்ணிட்டு போயிடலாம். இந்த சமஸ்கிருதம் ஹிந்தியோ தேவையில்லாது. ஆமாம், தமிழ்நாட்டுல ஹிந்தி அவசியமா வேண்டாம்? ஒரே எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி வந்து அவசியமே இல்லைங்க. தமிழ் இங்கிலீஷே வந்து போதாங்க. ஹிந்தி திணிப்பு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது திணிப்பு தான் ஆகுது. இந்தி திணிப்பு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த 67 நடந்தது வந்து இன்னைக்கு வந்து அதுக்கான ஒரு இது வந்திருக்கு. திணிப்பு எதுக்கு, மொழி எதுக்கு? தமிழ்நாட்டுக்கு ஹிந்தி தேவையா வேண்டாமா? தமிழ்நாடு ஹிந்தி தேவையில்ல. தமிழ்நாடுன்னு இருக்கும்போது தமிழ் தான் தேவை. நமக்கு தாய்மொழி தமிழ். தமிழுக்கு அப்புறம் ஹிந்தி வேணுமா அப்படின்னா சரியில்லையே.